ஓம் நம சிவாய. அப்பொழுது பிரம்மன் பிரசன்னமாகாமையால் எஞ்சி நின்ற எலும்பினையும் ஹோமம் செய்ய உத்தேசித்திருந்தான். அதை கண்டதும் பிரம்மதேவன் அவனுக்கு வரங்கொடுக்க கருதினார். வழியில் கண்ட தேவர்களும் முனிவர்களும், அன்னவாகனரே, அந்த அந்தகாசுரன் மகா பாவி, அவனுக்கு வரங்கொடுத்தால் பெருந்தீமைகள் உண்டாகும், கொடுக்காவிட்டால் அவன் எலும்புகளையும் நெருப்பில் போட்டு ஒழிவான் என்று தடுத்தார்கள். ஆனால் அதை கேளாமல் பிரம்மன் அந்தகனை அடைந்து, அந்தகா, நீ வேண்டிய வரங்களை கேட்டுக்கொள் என்றார். அந்தகன் அகங்களித்து நமஸ்கரித்து, சிருஷ்டிகர்த்தாவே, மகா பலசாலிகளான பிரகலாதன் முதலான என் தம்பிமார்களால் என் ராஜ்யம் கை கொள்ளப்பட்டதாதலின் அது எனக்கு கைகூடவும் அவர்கள் என் சேவகர்களாகவும் நான் கண் பார்வையும் நல் உருவமும் பெறவும் இந்திராதி தேவர்கள் எனக்கு கப்பம் கட்டவும் தேவ ராட்சச கந்தர்வ யக்ஷர் மானிடர்களாலும் என் தந்தையை கொன்ற நாராயணனாலும் இன்னும் வேறு வகையாலும் நான் சாகாமல் இருக்கவும் வரங்கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு பிரம்மதேவர், அந்தகா, உனக்கு யாவும் கைகூடுமாயின் சாவாதிருக்க முடியாது. அவ்வாறு இரவாதவர் திரிகாலங்களிலும் ஒருவரும் இலர். உலகத்தில் சத்புருஷர்கள் தீர்காயுசை விரும்ப மாட்டார்கள் என்று தந்திர வார்த்தை கூறினார். அதனால் அந்தகன், சிருஷ்டிகர்த்தாவே, முக்காலத்தில் உள்ளவளும் மிக உன்னதமும் உத்தம மத்திம வயசும் அதி அழகும் வாய்ந்த மங்கையர்களுக்கிடையில் மகா அலங்கார பூதமாகியும் மனவாக்கு காயங்களாலும் பாவிக்கப்படாத ஸ்திரீயை நான் மோகிக்கையில் மட்டும் எனக்கு நாசமுண்டாகட்டும் என்று வரம் கேட்டான். ஆகவே பிரம்மதேவன் புன்சிரிப்புடன் அவ்வாறே ஆகுக என்று வரம் கொடுத்து, இனி தவ செயல் ஒழிக, பல பராக்கிரமசாலியாய் போர் செய்ய வல்லவன் ஆவாய் என்றார். அந்தகன் அவரை நோக்கி, நான் அஸ்திசேஷமாய் இருப்பதால் என்னை தங்கள் திருக்கரத்தால் ஸ்பரிசித்து பூரண தேகமுடையவனாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பிரம்மன் அவ்வாறே செய்து தனது சத்தியலோகம் அடைந்தார். அந்தகாசுரன் தான் பெற்று கொண்ட வரத்தின் விசேஷத்தால் கண்களையும் பூர்ண தேகத்தையும் சிறந்த வல்லபத்தையும் பெற்று தன் நகரத்தை அடைந்தான். அவனை கண்ட ஆகியோர் அவன் பிரம்மதேவனால் வரம் பெற்றுள்ளான் என்பதை உணர்ந்து அவனை எதிர்க்க முடியாமல் அரசாட்சி முழுவதையும் ஒப்படைத்துவிட்டு அவனுக்கு அடங்கி இருந்தார்கள். பிறகு அந்தகாசுரன் ஸ்வர்கலோகத்தை ஜெயிக்க கருதி பரிசனங்களுடன் ஸ்வர்கலோகத்தை அடைந்து தேவர்களையும் அவர்கள் சைனியங்களையும் வென்று இந்திரனை கப்பம் கொடுக்க செய்தான். நாகர்களையும் சுபர்வர்களையும் அசுரர்களையும் கந்தர்வர்களையும் யக்ஷர்களையும் மானிடரையும் பர்வத விருட்ச முதலிய எல்லாவற்றையும் சிங்கம் முதலிய சதுஷ்பாத ஜந்துக்களையும் பொருந்திய திருலோகத்தையும் பரிபூரணமாக வென்றடக்கினான். அவர்களில் அதிரூப சௌந்தரியமும் இளவயதும் வாய்ந்த மங்கையர்கள் 100 வரை அபகரித்து ரசாத்தலத்து ஸ்திரீகளை பூலோகத்தில் கொண்டு வந்து சுவாதீனப்படுத்தி கொண்டான். சுந்தரிகளோடு ஏகாந்தமான நதி தீரங்களிலும் பலவித பூக்களோடு பொலிவுறும் மலைச்சாரல்களிலும் பூந்தோட்டத்திலும் விளையாடி கொண்டு அவர்களோடு கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தான். அன்றியும் ருசியான பழங்களையும் மதுவையும் அம்மங்கையர்களுக்கு ஊட்டி அவர்கள் புசித்து எஞ்சியதை தான் உட்கொண்டும் களியாட்டம் நடத்தினான். விமான வாகனங்களில் பறந்தும் மயனால் நிருமிக்கப்பட்ட மலர் மனங்கமழும் திவ்ய மாட மாளிகைகளில் மதனாகம முறைப்படி அச்சுந்தரிகளை கூடி மகிழ்ந்தும் 1000 வருஷங்கள் கழித்தான். ஓம் நம சிவாய.